ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி மார்க்கு புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வாசிக்கிறேன். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதா அழிப்பதா, எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்தோடு சுற்றி இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகை போல் சொஸ்தமாயிடுச்சு. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரில் வாசித்ததான இந்த வேத பகுதியில் ஆண்டவர் கை சூம்பின ஒரு மனிதன் தேவாலயத்திற்கு கடந்து வருகிறான். அவனை கர்த்தர் சுகமாக்கலாம் என்று சொல்லி மற்றவர்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். சுகமாக்கினால் இப்பொழுது அவரை குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்த்து கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்களுடைய இருதயத்தின் நிறைவை இயேசு கண்டார். இருதயத்தை உண்டாக்கினவர், யோசனைகளை உண்டாக்கினவர். அவர் யோசனைகளை அவர் காண மாட்டாரா? அவர் நிச்சயமாய் காண்பார். அவர் கண்டதினால் அவர்கள் குற்றம் சாட்டலாம் என்று இருந்தவர்களை நோக்கி அவர் முதலாவது சொன்னார், நன்மை செய்வதா தீமை செய்வதா? ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஓய்வு நாளில் எவ்வாறாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியங்களும் செய்ய கூடாது, அற்புதங்களானாலும் செய்யக்கூடாது, ஓய்ந்திருக்க வேண்டியது அது தேவனுடைய கட்டளை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன் ஆட்டுக்குட்டி குழியில் விழுந்தால் அதை தூக்கி விட மாட்டானா? நான் அதை தூக்கி விடுவதற்கு இப்படிப்பட்ட நன்மை செய்கிறதானே தேவனுடைய கட்டளை என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அற்புதங்களை செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஆகையினால தான் தாவீதுக்காரனாகிய சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், தேவன் என்னுடைய தலையை உயர்த்துகிறார், சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார். நம்ம மேல் போராமை கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில், நம்மை சுற்றி இருக்கும் போராமை உடைய கண்களுடைய மனிதர்கள் மத்தியில் நம்மை அற்புதங்களை செய்ய விடாதபடி இப்படிப்பட்டதான துஷ்ட மனிதர்களை தேவன் பார்த்ததினால் அவர் சொன்னார், நன்மை செய்வதா தீமை செய்வதா? ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? கலக்கம் தேவையில்லை. இந்த இயேசு அந்த சத்துருக்கள் மத்தியில் நீ எப்படி வாழ்ந்திருப்பாய், எப்படி உயர்ந்திருப்பாய் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார்களா? கலங்காதே. உன்னை கர்த்தர் இந்த நிலையிலிருந்து உன்னை உயர்த்த போதுமான தேவன். நீ இருக்கிற நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் போதுமானவர். இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்ய அவர் வல்லமுள்ளவர். ஆம், அன்புக்குரியவர்களே, அவர் உனக்கு வல்லமையை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் எனக்கு ஒரு அற்புதங்கள் நடக்காதா, எனக்கு ஒரு நல் வார்த்தைகளை கிடைக்காதா, என் வாழ்க்கை முன்னேறாதா என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறாயா, கண்ணீரோடு கூட இருக்கிறாயா, கவலையோடு இருக்கிறாயா? உன் கவலைகள் மாறுகிறது. மற்றவர்கள் உன்னை பகைக்கிறவர் மத்தியிலே உனக்கு கர்த்தர் தலையை உயர்த்துகிறவர். ஆம், அன்புக்குரியவர்களே, ஈசாக்கை துரத்தி விட்டார்கள். அந்த தேசத்திலே துரத்திவிட்ட அந்த தேசத்திலே அவனை வர வர விருத்தி அடைந்தான். நம்மை எங்கே துரத்தி விட்டார்களோ அங்கே இருந்து வெறுமையிலிருந்து நம்மை உயர்த்துகிறவர். ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் வெறுமையிலிருந்து தான் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை வெறுமையிலிருந்து ஆசீர்வதித்தார்.
யாக்கோபை வெறுமையிலிருந்து ஆசீர்வதித்தார். யோசேப்பை வெறுமையிலிருந்து ஆசீர்வதித்தார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் வெறுமையில் இருந்தே ஆசீர்வதிக்கிறவர். வெறுமையோடு இருக்கிறேன் என்று விரக்தி அடையாத. நான் இன்றைக்கு என்ன செய்வேன், வெறுமையாக இருக்கிறேனே என்று சொல்லி வெறுமையை கண்டு விரக்தி அடையாது. சோர்ந்து போகாதே. பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிரு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையை நிறைவாக்க அவர் போதுமான தேவன். இந்த நாளில் அவரை நோக்கிப்பார். மனிதன் எவனும் உனக்காக மரிக்கவில்லை, இயேசுவை உனக்காக மரித்திருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கிப்பார். அந்த இயேசுனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு உனக்காக நான் ஜெபிக்கிறேன். வெறுமையோடு இருக்கிற அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்யும்படியாக தேவ மகிமை கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவாதி தேவனே, இப்படி மாறாத இரக்கமும் கிருபையும் உண்டாகட்டும். கல்வாரி அன்பு வெளிப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும். கிருபைதார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.